அதுக்கு அளவுல தான் விட்டணும். கிச்சன்ல வந்து பேக் மாட்டீங்க. டைம் ஆயிடுச்சு. பாம்பு தான் ஒரு செல்ல குட்டியா. ஆமா இது நீ தெரியாம மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். சங்கரா மீனும் அதுக்கப்புறம் எறாவுமே வாங்கிட்டு வந்திருக்காரு. மீன் குழம்புக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையா பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட வச்சிருக்கேன். பாப்பா ஜஸ்விதா தூங்கி எழுந்திருக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பால் அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி தான். இப்போ ஒரு 2-3 வாரமாவே சுடுதண்ணி தான் போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். நாங்க சுடுதண்ணி போட்டாச்சு. இப்ப ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் ஜஸ்விதாக்கு. காலையில டிஃபனு என்ன பண்றதுன்னே ஒரு ஐடியாவுமே இல்ல. எதுவுமே இல்ல வீட்ல. எதுவுமே இல்லையா? சரி ஏதாவது பொங்கல் செய்யலாமா இல்ல ஏதாவது கிச்சடி மாதிரி செய்யலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். பொங்கல் கூட செய்யலாம் சங்கீதா, டக்குன்னு வேலை முடிஞ்சிரும். பொங்கல் செய்யலையா? ஆமா. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், நேத்து ஊருக்கு போயிட்டு வந்தோமா, வர வழியில வந்து பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. அது என்ன ஊரு? செல்லிப்பட்டுல மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு. குச்சி கிழங்கு சொல்லுவாங்கல்ல, அதுதான். கொஞ்சமா இன்னைக்கு ஜஸ்விதாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவிச்சு அப்படியே தாளிச்சு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுவா. இதான் நான் கிளீன் பண்ண போறேன். எவ்வளவு மண்ணு போறா, நல்லா கருப்பா இருக்குது. களிமண்ல வந்து சங்கீதா அப்படிதான் களிமண் அப்படியே ஒட்டிட்டு இருக்கு கிழங்கோட சேர்ந்து. இது நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி அவிக்கணும். இது போதுமா? போதும். ஓகே, பெரிய பெரிய கிழங்கு மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். சரி, பாப்பா வேற இன்னும் எழுந்திருக்கு வேலை தூங்கிட்டே இருக்கிறா. நைட்டு சீக்கிரமா நம்ம படுத்தா சீக்கிரமா தூங்கிடுறா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் ஒரு 8 மணிக்கோ இல்ல 9 மணிக்கோ தூங்குறேன்னா என் கூட படுத்தானா சீக்கிரமா தூங்கிடுறா. நேத்து கொஞ்சம் வேலையா இருந்துன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவளும் 12 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டா. அவன் அண்ணைய பின்னாடியே நான் எப்ப படுக்கணும் அப்பதான் பக்கத்துல வந்தே படுத்தாலே. அது வரைக்கும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அதை இதையும் போட்டு விளையாடிட்டு அவர் மாட்டுன்னு தூங்குறாரு. இப்ப காலையில நான் சீக்கிரமா வச்சுட்டு அவரு நல்லா தூங்குறாரு. ஆமா, ஸ்கூலுக்கு போகணும்ல. சரி, ஜெஷிதா எழுப்பி கிளப்போம். ஜெஷிதா வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறதா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா குளிச்சிட்டு வந்துட்டியா? பச்சை பாம்பு எங்க போனுச்சு? ஓடிச்சா? ஃப்ரெண்ட்ஸ், வீட்ல இருந்த பச்சை பாம்பு காணாம போயிட்டு அதுதான் கேக்குறா. குளிச்சிட்டு வந்துட்டா சங்கீதா பாப்பா? பால் ஆத்தி வச்சிருமா, ரெடியா குடுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். பெரிய பாம்பு மட்டும் தான் இருக்குதா? பச்சை பாம்பு எங்க போச்சு தெரியலையம்மா. ரூம்ல இருக்கா? தெரியலையே. அப்பா எங்க இருக்குண்டி, அப்புறமா தேடிக்கலாம். ஓகே, அப்புறமா அப்பா தேடி கொடுக்குறேன். குட் கேர்ள். நீ பெரிய பாம்பு வச்சு விளையாடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாம்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் பார்த்தாரு. பார்த்து எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது பெரிய பாம்பு பச்சை பாம்புன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காரு. ரெண்டு பாம்பும் கிடைச்சது. ரெண்டுத்தையும் வச்சிருந்தா பச்சை பாம்பு எடுத்து குப்பையில போட்டுன்னு தெரியல. தேடி பாக்கணும். நான் பாக்குறேன் குப்பையிலன்னு போறேன் தேடிக்கிட்டு. என்னம்மா பச்சை பாம்பு தூக்கி அவ பச்சை பாம்பு நீ தூக்கி போட்டுட்ட நீ அப்படின்னு கேக்குற. உன்ன பச்சை பாம்பு தூக்கி போட்டுட்டேன்னு வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. சாமி உன் கண்ணை குத்திருமா நீ பச்சை பாம்பு தூக்கி போட்ட. பாப்பா பச்சை பாம்ப நான் தூக்கி போடல, உள்ளதான் வச்சிரேன். உள்ளதான் என்ன இருக்கும், அது தூக்கி போடல. பாப்போம். பால் குடி வந்தா பால் குடியாம பால் குடி. வா வா, பால் குடிச்சிட்டு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அச்சி படிக்கிறாரு அவரு. சரி சொல்லுமா இத. என்னம்மா படிக்கிறாரா ஜஸ்விதா? சரி, ஓகேம்மா. படிச்சுட்டு ஸ்கூல் கிளம்ப. கிச்சன்ல வந்து பேக் மாட்டீங்க. டைம் ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு பொரிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தா இப்பதான் வெந்தே முடிக்குது. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். ஹோம்ஒர்க் படிச்சுட்டு இப்ப ஸ்கூல் கிளம்பிட்டாரு ஜஸ்விதா. கிளம்பிட்டியாமா? என்ன சாப்பிடுற? முறுக்கு இல்லடி, முறுக்கு. முறுக்கு சொல்லு. முறுக்கு. ஜஸ்விதாக்கு ஆர் மட்டும் ஒழுங்கா வர மாட்டேது சங்கீதா. ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறுக்கும் மாதுளை பழத்தையும் கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணிட்டேன். தண்ணி எடுத்துட்டேன், அவ்வளவுதான். போலாமா? போலாமா சிஸ்டர்? வா சிஸ்டர் போலாம்.
அம்மா வரணுமா? அம்மா வரணுமா ஸ்கூலுக்கு? பேபி அவ ஏன் அம்மா தான் வர சொன்னாங்களாடி? அம்மா வாங்குமான்ற. நேத்து ஈவினிங் போய் கூட்டின்னு வந்தேன். இன்னைக்கும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அம்மா வரட்டா உங்க கூட ஸ்கூலுக்கு? என்னப்பா ஜெசிதா ஸ்கூல் விட்டு வந்துட்டா? அம்மா வந்துட்டாங்க பாரு. ஆர்வத்துக்கு அளவுல தான் உன்னோட ஆர்வத்துக்கு அளவுல தான். என்னம்மா ஏமா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா? ஏமா ஸ்கூல் போல? லீவா? ஸ்கூல் லீவா? அப்ப நேத்தே நான் சொல்லி நீ கேட்க வேண்டியதானே போன் அடிச்ச. நீ தான் சொன்ன லஞ்ச் மெனு தான் 25 போட்டுக்கிறாங்களே, அப்புறம் தான் நீ தான் கேட்ட. ஐயோ பல்ப் வாங்கி வந்துட்டால. ஆமா நான் வேற அவசரமா படிக்க வச்சுட்டு அவசரமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறேன். என்னம்மா வந்த உடனே பச்சை பாம்பு கேக்குறா பாரு. அவ பச்சை பாம்பு எங்க போட்ட நீ? நீ மம்மம் சாப்பிட அப்புறமா அம்மா உனக்கு பச்சை பாம்பு எடுத்துறேன். இன்னைக்கு பாருங்க ஜெசிதா என்னோட ஸ்நாக்ஸ் பாக் இத கூட காட்டல நானு. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா அனுப்பிட்டேன். முறுக்கு கீழே ஹெல்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். சரி வா அப்ப நம்ம எப்பயாவது சாப்பாடு செஞ்சு ஃப்ரீயா சாப்பிடலாம். ஓகே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்போம். 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி அனுப்புனேன். லீவா சரி வா. என்னப்பா பாம்பு கண்டுபிடிச்சிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதாவே வீட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர்றாரு பாம்பை. எங்கம்மா பாம்பு காணோம்? பேக்குள்ள வச்சுக்கிறாளா? பேபி நான் பேபி லஞ்ச் வந்து சாப்பாடே செஞ்சுட்டேன். இப்போ சோறு வந்துனே இருக்கு. ஓகே அது வேற வரைக்கும் கிழங்கு சாப்பிடுது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு கொடுத்துறோம். ஓகே ஓகே பேபி. ஏன்னா இப்போ ஒரு டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் செய்யணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால ஒரே வேலையா முடிச்சிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு பொரியலா என்னது இது? பொரியல் தான் அவிச்சு சாப்பிடுவோம். தாளிச்சு அவ்வளவுதான். நல்லா வாசனையா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கு பொரியல். இப்போ வந்து இந்த சீசன் மரவள்ளி கிழங்கு சீசன் தான். அதனால நிறைய மரவள்ளி கிழங்கு கிடைக்கும். எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். வாங்கினா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உன்ன மீன் வாங்கி வந்து வாங்கி வந்துட்டியா? வாங்கி வந்துட்டேனே. மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு பேபி மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். சங்கரா மீனும் அதுக்கப்புறம் எறாவுமே வாங்கிட்டு வந்திருக்காரு. மீன் குழம்புக்கு வச்சுட்டா நைட்டுக்கு யூஸ் ஆகும் பேபி. இப்போ வந்து எறா தொக்கு பண்ணிடுறேன். ஓகே அப்ப மார்னிங் வந்து எறா தான். ஆமா ஓகே எறா தொக்கு மீன் குழம்பு ரெண்டுமே தான் பண்ண போறேன். எது பிடிச்சோ அதை சாப்பிட்டு வேண்டியதான். ஓகே பேபி. மீன் குழம்பு வச்சுட்டுன்னு வச்சுக்கேன் நைட்டுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம இட்லி தோசை அது மாதிரி வந்து சாப்பிடலாம். ஸோ அதுக்காக மீன் குழம்பும் இறாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போறேன். ஆனா சங்கரா மீன் க்ளீன் பண்றது என்ன தெரியுமா ஒரு பயம்? இந்த சைடு முள்ளு இருக்கு பாத்தியா, செம்ம ஷார்ப்பா இருக்கும். இது போட்டு அப்படியே குத்தி விட்டுரும். சருன்னு குத்திரும். நான் நீ மீன் ஆயிரியா? சரி ஓகே ஓகே. நீ சாப்பிட்டு வந்துரு கொஞ்சமா. பசிக்கு சொன்னல என்னடி தங்கம்? சங்கீதாவா படிக்கிறியாமா? படிச்சுட்டா நானு. சரி அம்மா தானே கூப்பிடணும், ஏன் சங்கீதான்னு கூப்பிடுற? காட்டு கலர் பண்ணது காட்டு. அம்மா கிட்ட காட்டு. எங்க கலர் பண்ண காட்டு. ஃப்ரீயா தானே இருக்கா? அதனால கலர் பண்றாரு. கலர் பண்றது கொடுத்துட்டு போனேன். என்னம்மா இது கலர்? என்னம்மா கலர்? அங்க என்ன கலர் இருக்கு அதே கலர் தான்மா பண்ணணும். சரி கலர் ஓகே. இது ஃபுல்லா அடி, மாம்பழம் ஃபுல்லா அடி, இது ஃபுல்லா பச்சை கலர் அடி. அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு. ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது வீட்லயே படிக்க வைக்கணும். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க படிக்க வைக்கிறது இல்லை. கொஞ்சம் டைம் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டா படிக்க வைக்கணும்ல. ஸ்ட்ரிக்ட்டாலாம் படிக்க வைக்க வேணாம், அவளால முடிஞ்சது படிக்கட்டும். ஆமா அவளே விளையாடுறல, விளையாடுறது படிச்சுட்டே விளையாடணும் நல்லா இருக்கும்ல. நல்லா கலர் பண்றது அது மாதிரி அவகிட்ட கொடுத்துட்டா. அவளே தான் ஆர்வமா பண்ணிட்டு இருக்கா. ஆமா நம்ம இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் பேபி. சரி முன்னாடிலாம் வந்து ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் அனுப்ப மாட்டேன். இப்ப பாரு ஆர்வத்துல லீவ் நாளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் நான். சரி சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணிடலாமா? பேபி வந்து பாத்தீங்கன்னா மீன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சங்கரா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளீன் பண்றாரு. யாரா மீனையே கிளீன் பண்ணிட்டு பேபி நான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒண்ணுதான் ஹெல்ப் பண்ணலாம், அதனால எல்லாத்தையும் நம்ம கிட்டே தலையில கட்டலான்னு பாக்குறியா நீ? சரி நீ அப்ப சோறு வேணாமா? நான் உட்காந்து பக்கத்துல கிளீன் பண்ணிட்டேன். சாப்பாடு செய் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால சங்கீதா வந்து இப்ப வந்து
சாப்பாடு செய்ய போறாரு, நான் வந்து மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ இதை க்ளீன் பண்றதுக்காட்டி குழம்பு கொச்சிரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீன் போட்டுலாம் கரெக்டா இருக்கும். பாருங்க friends, நான் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டேன், பூண்டு உரிச்சு குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்றேன். குழம்பு தாளிச்சுன்னா வச்சுக்கேன் மீன் குழம்பு வச்சிடலாம். ஆமா, ஏன்னா மீன் 1000 வரைக்கும் ஒரு வேளை முடிஞ்சிரும்ல. ஆமா, 1000 வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்குன்னு வேகலை. அது வந்து முதல்ல சாதம் வடிச்சிருந்தேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம், கடுகு பொரியுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல பூண்டுலாம் நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும். பூண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனுமே நல்லா வதக்கணும். என்னம்மா, யாரும்மா செல்லக்குட்டியே? என்ன எங்க ஜெயலலிதா ஃப்ரெண்ட்ஸ், இவர் பாம்பு தான் இவர் செல்லக்குட்டியான். ஆமா, இது நீ தெரியாம வச்ச, சாரி தெரியாம வச்சுட்டேன்றாரு. வந்து பாம்பு கடிக்க விட்டுட்டு எங்க சேட்டை ஒழிஞ்சிட்டாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ். சேட்டை இவரு பாருங்க, ஒரு பேகு புக்கு எல்லாத்தையும் சோஃபா மேல போட்டு களைச்சி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் படிச்சியாம்மா? இது படிக்கிறதுக்கு தானே அம்மா கொடுத்தா. எல்லாம் படி, என்னன்னு சொல்லு. இதெல்லாம் இது என்னது? இது சொல்லு. காது. சூப்பர். இது 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 அப்பா. வாவ் சூப்பர். இது என்னது? இது இச்சு வனி. என்னம்மா அது? அதே சின்ன படம். சின்ன படமா? வாட்டர்மெலன். ஆச்சி படம். சின்ன பாட்டி படம். எல்லாத்தையும் படினா. பேபிங்க பாருங்க, சூப்பரா மீன் க்ளீன் பண்ணிட்டாரு. மீன் க்ளீன் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பல்சின்னு இருக்கு. இப்போ வந்து இங்க பாருங்க, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளியுமே போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே புளி கரைச்சி ஊற்றிக்கணும். புளியும் உப்பு மிளகாது, அவ்வளோதான். மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுல மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். மாங்காய் ஒன்று வச்சிருக்கேன், இதில் ஒரு பாதி மாங்காய் போட்டால் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். மாங்காய் மீன் குழம்பு வச்சு சூப்பராக இருக்கும். அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணுறேன். நீ ப்ரான் க்ளீன் பண்ணி அடுத்து ப்ரானையும் நானே க்ளீன் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சரிங்களா? மீன் குழம்பு ரெடியா? மீன் குழம்பு மீன் போட்டால் தான் பேபி ரெடி ஆகுவா. மீனே போடல என்ன? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக மாங்காய்லாம் போட்டு குழம்பு நல்லா திக்காக வச்சிருக்கேன். இப்போ மீன் போட்டு கொதிக்க வைக்கணும். ஆனா மீன் போட்டேன்னு வச்சுக்கா, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நிறுத்திலாம் சொல்லுவாங்க. ஆனா மீன் நல்லா வேகணும்ல. ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க வைப்பேன், அப்படியே சிம்முலே வச்சு. அவ்வளவுதான், சூப்பரான சங்கரா மீன் குழம்பு. பாருங்க, நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு வந்ததுன்னா இறக்கிடலாம். ஆமா, மீன் குழம்புல கூட மரவள்ளி கிழங்கு போட்டு வைப்பாங்க, சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு, அப்புறம் நண்டு குழம்புலாம் வந்து மரவள்ளி கிழங்கு கட் பண்ணி போட்டு வைக்கலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த பக்கம் எறா புக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. எறா தொக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆக போகுது. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு சூப்பரா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் பிரான் வந்து சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி பிரான் தான் போல. ஆமா, ரொம்ப குட்டி குட்டி பிரான். பிரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி அதிகமாக சேர்க்கவே தேவையில்ல, அப்படியே கொஞ்சமாக வந்து தொக்கு மாதிரி பண்ணிடலாம். ஆமாம், மீன் குழம்பு வந்து இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து இதை அப்படியே சிம்பிளாக அப்படியே தொக்கு மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ரவுன்னு தண்ணி ஊற்றினா கரெக்ட் ஆகிடும். வெந்து வரதுக்கு தான் தண்ணி ஊற்றணும். ஆமாம், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, பிரான் தொக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே சேர்த்து வச்சாச்சு. ஒரே வேலை முடிஞ்சிருச்சு. நைட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தோசை சுடலாம், 2 வேளைக்கு சாப்பாடே செஞ்சுட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மயக்கமா வர மாதிரி இருக்கு, பசி மயக்கம். ஆமா, சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.